Hi, hello everyone. Welcome to my channel. Welcome to another vlog. ஸோ இந்த ரைடு வந்து நம்ம கூர்குக்கு போயிருக்கிறோம். நம்ம கூட யார் இருக்காங்கன்னா தியான், அவனோட அப்ரிலியா RS 457, அதுக்கப்புறம் நம்ம கோகோ. இந்த 2 பைக்கில் தான் போயிருக்கிறோம். ஸோ இதுதான் லைனப் இன்னைக்கு. அண்ட் இன்னும் 4 நாளைக்கு இதுதான் லைனப்பு. ஓகே, நம்ம போக போக அப்படியே பேசின்னு போகலாம். வாங்க, லெட்ஸ் கோ. ஓகே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ நானும் தியானும் இப்போது கூர்குக்கு போயிருக்கிறோம். திஸ் இஸ் த டே 1 ஆஃப் அவர் கூர்க் ஜேர்னி. அண்ட் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த பெல் ஐக்கானே தட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எந்த கண்டென்ட்டும் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வரும். அப்புறம் இதே மாதிரி இன்னும் நிறைய கண்டென்ட் உங்களுக்கு சஜஷன் வரும். ஓகே, போன விலாகில் நம்ம சொல்லியிருக்கோம் தட் ஒரு பெரிய ரைடு காத்திருக்கு, இட்ஸ் அ சர்ப்ரைஸ் அப்படின்னு. அது வேற ஒன்றும் இல்லை, இந்த ரைடு தான். ஆஃப்டர் அ லாங் டைம் டேக்கிங் மை பியூட்டிஃபுல் கோகோ அவுட் ஃபார் அ லாங் ட்ரைவ். வண்டிக்கு 3rd சர்வீஸும் முடிஞ்சிச்சு. 3rd சர்வீஸ் வந்து ஆல்மோஸ்ட் இட் காஸ்ட் மீ அரௌண்ட் 3500. மெயின்டெனன்ஸ் கம்மி தான், ஆனால் குடிக்கிறான் பங்காளி, நல்லா குடிக்கிறான். டைம் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல்மோஸ்ட் 5:30 5:40 ஆகிட்டுருக்கு. ஏன்னா அங்கே தியான் வீட்லேயே பூஜை எல்லாம் பண்ணிவிட்டு அங்கேருந்து தான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இன்னும் ரொம்ப தூரம் இருக்குது. ஆல்மோஸ்ட் இங்கேருந்து ஒரு 280 கிலோமீட்டர்ஸ் என்னமோ. இட்ஸ் கோயிங் டு பி அ ஃபன் அண்ட் என்ஜாயபிள் ரைட். ஹோப் ஸோ உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இது டே 1. நம்ம அங்கே ஆல்மோஸ்ட் 4.5 days 5 days இருப்போம். ஸோ எவ்ரி டேவும் ஒரு விலாகாக பண்ணலான்னு இருக்கேன். அதேமாதிரி ரொம்ப நாள் ஆச்சு இந்த விலாக்ஸ் எல்லாம் பண்ணி. இந்த செட்டப் எப்படி இருக்குன்னு எனக்கு சுத்தமாக தெரியல. அதுக்கப்புறம் மைக் அதெல்லாம் எப்படி இருக்குன்னு கூட நான் பார்க்கவே இல்லை. போன விலாக்லேயே பார்த்துருப்பீங்க, வைசரை ஓப்பன் பண்ணி ஓட்டின்னு இருந்தேன். அது ஃபுல்லாக கவர் ஆகிடுக்குது. நான் அதை க்ளீன் கூட பண்ணாமல் அப்படியே விலாக் பண்ணியிருக்கேன். ஓகே, கொஞ்சம் முன்னாடி போயிட்டு விலாக் பண்ணலாம். ஃபுல்லாக அங்கங்கே ஹம்ப்ஸாக இருக்குது, அடிக்கடி பிரேக் போடுறது. ஹைவே டச் பண்ண பின்னாடிக்கு விலாக் பண்ணலாம். ஓகே கைஸ், see you in a bit. நம்ம ஹைவேக்கு வந்து ரீச் ஆயாச்சு. இது வந்து கனக்புரா ஹைவே. கனக்புரா ஹைவேலேருந்து நம்ம மைசூருக்கு, இங்கேருந்து மைசூர் போயிட்டு மைசூர்லேருந்து ஊருக்கு போயிருக்கிறோம். டைம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் 6:31. ஸோ ஃபார் காலேஜ் நல்லா இருக்குல்ல. ஓஹோ, எஃப்செட்டை பார்த்தாலும் நம்மளுக்கு ஆகிறதில்ல. பின்னாடி வேற லேடியை வேற உட்கார வச்சுன்னு நினைக்கிறான். நம்மளுக்கும் வரும் ஒரு காலம். என்ன ஒரு ஃப்ரெஷ் ப்ரீஸ், சூப்பராக இருக்கு. அதுவும் க்ரூஸ் பண்ணிக்கிறோம். ஸ்பீடெல்லாம் போக முடியாது, ஹைவே நல்லா இருக்கு. பேகு பின்னாடி கேரேஜ் எல்லாம் கட்டியிருக்கோம் இல்லை பேக்லாம், அதனால ஸ்பீடாக போக முடியாது. பட் இருந்தாலும் க்ரூசிங்க்கும் இது பயங்கரமாக இருக்குது, வேற லெவல். அண்ட் கிளைமேட் இஸ் வெரி சில். போக போக தான் தெரிய போகுது. இன்னும் 7 o'clock ஆகல. போக போக தான் தெரிய போகுது இன்னும் எவ்வளோ வெயில் இருக்குமோ. ஆனால் கூர்கில் வெயில் இருக்காதுன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் ஹோப் கூர்கில் வெயில் இருக்கக்கூடாதுன்னு. அதே மாதிரி மழையும் இருக்கக்கூடாது. மழை இருந்துச்சுன்னா சுத்தம் எங்கேயுமே வெளியே போக முடியாது.
நம்ம போட்ட பிளான்ஸ் எல்லாம் வேஸ்டா போயிடும். 80ல இருந்து 100 இவ்வளவுதான் க்ரூசிங் ஸ்பீடு. நம்ம இவ்வளவு தான் போயிட்டுக்கிறோம். ரொம்ப ஸ்பீடாகவும் போக தேவையில்லை. நம்மளுக்கு எவ்வளோ அர்ஜென்ட் இல்லை. இந்த வீக்கெண்ட் ஃபுல்லாக இருக்கு, என்ஜாய் பண்ணலாம். சேஃபாக போயிட்டு சேஃபாக வரும். இதுதான் எங்கள் அம்மாவோட சொன்ன வார்த்தை. எங்கள் அம்மா சொன்னது. அவங்க அம்மா அதை தான் சொல்லி அனுப்பிச்சாங்க வரும்போது. சேஃபாக போய் சேஃபாக பண்ணி. சேஃபாக தான் போயிட்டு இருக்கோம் இந்த இது வரைக்கும், எந்த ஒரு குறையும் இல்லாமல். ஓகே, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எங்கன்னா நிறுத்துவோம், இல்லை டீக்கு எங்கன்னா நிறுத்துவோம். இங்க பாருங்களேன் எப்படி இருக்கு பாருங்க. ஃபுல் ஃபாக். டைம் பாத்தீங்கன்னா இட்ஸ் 8 o'clock. ஆனா 8 மணி மாதிரி தெரியுதா பாருங்க. 8 மணி டைம், ஆனா 8 மணி மாதிரியே இல்ல. இட்ஸ் லைக் சம் 6:30 or something. பாடி ஒண்ணுமே தெரியல, வெறும் ஃபாக் ஆகுது. சூப்பர் 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 சூப்பர். வேற லெவல்ல இருக்கு ரைடு, வேற லெவல்ல போயிருந்தது. நம்ம ஆல்மோஸ்ட் மைசூர் கிட்ட கிட்ட ரீச் ஆயாச்சு. இது காவேரி. ஓஹோ, சூப்பரா இருக்கு. இங்க பாருங்களேன், மிஸ்ட பாருங்க. செம. இந்த மாதிரி கிளைமேட் இருந்துச்சுன்னா எவ்வளவு தூரம் வேணா போயினே இருக்கலாம். வேற லெவல்ல இருக்குல்ல. இதுதான் நம்ம பெங்களூர் சிட்டில மிஸ் பண்ணுவோம். லாஸ்ட் 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 விலாக்லயும் இப்படியே தான் இருந்துச்சு. ஃபுல் மிஸ்ட், ஃபுல் ஃபாகா இருந்துச்சு. இப்பயும் அதே மாதிரி பனி பெய்யுது. நல்லா இருக்கு ஓரளவுக்கு. புத்துணர்ச்சி, புத்துணர்ச்சி. ஐயோ, அதுவே வாயில வரல. புத்துணர்ச்சி தருது. நம்ம மைசூர் டச் பண்ணியாச்சு. நம்ம மைசூர் உள்ள போக மாட்டோம். இப்படி நேரா போனா சிட்டி உள்ள போவோம். நம்ம இங்கேருந்து ரைட் எடுத்துக்குவோம். இப்படி போனா கூர்குக்கு போற வழி. ஆல்ரெடி மைசூருக்கு வந்திருக்கேன். நெக்ஸ்ட் இன்னொரு டைம் எப்பனா வரலாம் மைசூர் சுற்றி பார்க்குறோம். இது வரைக்கும் நல்லா ஃபன்னாக போயின்னு இருக்கு, என்ஜாயபுளாக. ஆனால் என்னன்னு தெரில, முன்னாடி வீலில் காற்று கம்மியாக இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங்கு. ஸோ அது எங்கன்னா செக் பண்ணிக்கணும். அதை செக் பண்ணிக்கின்னு அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூ பண்ணலாம். பாய் பாய் மைசூர். ரொம்ப நாள் கழிச்சு மிரரை ஓப்பன் பண்ணி ஓட்டின்னுக்கிறேன். நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும், ஃபுல்லா ஆல்மோஸ்ட் இட்ஸ் 8:30 ஆக போகுது, 8:10 இப்போ. ஆனா இன்னமும் ஃபாகாவே இருக்கு, அந்த அளவுக்கு பனி பெய்யுது. எனக்கு குளிர் ஃபீல் ஆகல, ஆனா வெறும் கையில மட்டும் ஃபீல் ஆகுது. ஓகே, இன்னும் கொஞ்சம் தூரம் முன்னாடி போனா நாங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நிறுத்துவோம். ஸோ அப்போ கண்டினியூ பண்ணுறேன். நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சாச்சு. ஸோ நம்ம இங்கே தான் சாப்பிட்டோம். அண்ட் சாப்பாடு நல்லா இருந்துச்சு, பயங்கரமாக டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதே அளவுக்கு ப்ரைஸும் வச்சுட்டானுங்க. ஓகே, இங்கேருந்து கிளம்புவோம். இங்கேருந்து கூர்குக்கு இன்னும் ஒரு 90 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ லெட்ஸ் சே இன்னும் 90 கிலோமீட்டர்ஸில் கூர்குக்கு போயிடுவோம். இதுக்கப்புறம் ஃபுல் காட் செக்ஷன்ஸ் தான்.
அண்ட் இதுக்கப்புறம் நல்லா ஜாலியாக இருக்கும் ரைடு. பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. இதுக்கப்புறம் சாப்பிட்டோம். தெம்பா வண்டியை ஓட்டுவோம். நல்ல சாப்பாடு. என்ன சாப்பிட்டோம்னா இட்லி வடை இதுதான் சாப்பிட்டோம். Overall food quality was very good and I liked it. நீங்களும் கூர்குக்கு வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த ஹோட்டலை செக் பண்ணி பாருங்கள். அந்த ஹோட்டல் தான் இருக்கிறதுலே இந்த பக்கம் கொஞ்சம் ஓகேயிஷ் ஹோட்டல். மிச்சதெல்லாம் கொஞ்சம் ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருக்கும். இந்த இடத்துல இருந்து கூர்கு ஸ்டார்ட்டு. இதுதான் கூர்கோட ஃபாரஸ்ட் ஏரியா. பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மங்கியை பார்த்தோம். இங்கே யானை, அப்புறம் காட்டெருமைகள், அப்புறம் புலி, சிங்கம், சிறுத்தை, புலி இதெல்லாம் சுத்துமா. தியான் வந்து இந்த ஊருக்காரன். கூர்கில் பிறந்தது கூர்கில், வளர்ந்தது மட்டும்தான் பெங்களூர். ஸோ இஸ் அ பக்கா கூர்கின்னு தான் சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் எல்லாமே ஒன் வே தான். நம்ம கொஞ்சம் பார்த்து போகணும். அதே மாதிரி அனிமல்ஸ் இருக்கிற ஏரியா. நம்மளால ஸ்பீடிங்கும் பண்ண முடியாது ஓவரா. ஸ்பீடிங்னு நம்ம எப்பயும் நார்மலாக பண்ணுறதில்ல. அங்கேயே போட்டிருக்காங்க 60 km/h. அவ்வளோதான் போகணும். ஆனால் இப்போ இந்த இடத்துல கிளைமேட் எப்படி இருக்குன்னா ஃபுல் கோல்டாக இருக்கு. எப்படி நம்ம ஊட்டி கொடைக்கானல்லாம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கிளைமேட் இங்கே பாருங்க. காஷியஸ் ஏனைகள் நடமாடும் இடம். அவங்களே ஹம்ஸெல்லாம் போட்டுக்கிறாங்க. எந்த இடத்துல ஸ்பீட் பண்ணுவோன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிட்டு ஸ்லோவாகவே போவோம். காடு நல்லா இருக்கு. அப்படியே பார்த்துக்கின்னு சும்மா லைட்டாக க்ரூஸ் பண்ணிக்கினே போவோம். கேமரா ஆங்கிள் கரெக்டாக இருக்கான்னு தெரில. நான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஒரு பக்கம் கோணையாக இருந்துச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு தெரில. எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்களேன். மரம், செடி, கொடி. இதுதாண்டா வாழ்க்கை. சூப்பரா இருக்கு. சில்லுன்னு அந்த காத்துக்கும் அந்த கிளைமேட்டு அது எப்படி உங்களுக்கு வர்ணிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. சூப்பரா இருக்கு. நீங்க அப்படி ஹாலிடேஸ் பிளான் பண்றீங்கன்னா பக்கா கூர்குக்கு வாங்க. யூ வில் என்ஜாய் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டே. இதுலேயும் ஹோம் ஸ்டே அதுக்கப்புறம் ஹோட்டல் ஸ்டேன்னு ரெண்டு விகம் பிரித்து வச்சுருக்காங்க. ஹோம் ஸ்டேயில் வந்து அவங்க வீட்டு சமையல், வீடு ஒரு வீட்டிலேயே நம்ம இருப்போம். ஸோ அவங்களும் அந்த வீட்டில் தான் இருப்பாங்க, நம்மளும் அந்த வீட்டில் இருப்போம். அதுக்கு பேர் தான் ஹோம் ஸ்டே. இந்த இடத்துல அதுவும் அவைலபிளாக இருக்குது. ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டே புக் பண்ணின்னு வந்துடுங்க வரதா இருந்தால். நானே வந்து இப்போது ஐ ஆம் கோயிங் டு ஸ்டே இன் நம்ம தியானோட வீட்டில் தான் இருக்க போகிறோம். அதனால் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. கன்ஸ்ட்ரக்ஷன் அஹெட், டேக் டைவர்ஷன். அப்பா இந்த வண்டியை ஓட்டினா ஒரே ஒரு பிரச்சனை தான். அதுதான் ஷோல்டர் பெயின், அதுக்கப்புறம் இடுப்பு வலி.
ஊருக்குள்ள என்டர் ஆயாச்சு. இதுக்கப்புறம் ஃபுல் ஹில் ஸ்டேஷன் தான். அவ்வளவுதான் எனக்கு தெரியும். செம குளிர்ச்சியா இருக்கு. மண் வந்து நம்ம ஆஹ், ஊட்டி கொடைக்கானல்ல எப்படி இருக்குமோ அதே மாதிரி இங்கேயும் குளிர்ச்சியா இருக்கு. அதே மாதிரி பெஸ்ட் டைமிங்ஸ்னா டிசம்பர், ஜான், ஃபெப், அதுக்கப்புறம் இந்த சம்மர் டைமு, அப்புறம் வின்டர் டைம்ஸ்ல இந்த இடத்துக்கு வந்தா உங்களுக்கு பெஸ்டான ஃபீல் கொடுக்கும். அதே நீங்க என்ன சொல்றது, ரெய்னி சீசன்ல வந்தீங்கன்னா அவ்வளவுதான். எவ்வளோ அட்டைப்பூச்சிங்க இருக்குன்னா சும்மா நடந்தீங்கன்னாவே அட்டைப்பூச்சிங்க தான். என்ன கடி வாங்கின அனுபவத்துல சொல்லியிருக்கிறேன். இப்போ இல்ல, ஒரு 2 months பேக் இங்க வந்திருக்கும் போது, இங்க இல்ல வேற இடத்துக்கு போயிருந்தோம். ஸோ அந்த இடத்துல என்ன அட்டைங்க, எப்பா சாமி. அதுக்கப்புறம் ஃபுல்லாவே காட் செக்ஷன்ஸ் தான். நல்லா இருக்கும், ஃபன்னா இருக்கும். பா, என்ன இவ்வளோ டிராஃபிக்கு. என்னது இது, இம்மா நேரம் செம்மையா மழை வர மாதிரியே இருந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா செம்மையா வெயில் அடிக்குது. கிளைமேட் வேற லெவல்ல மாறிடுது. இதுக்கப்புறம் ஃபுல் காட் செக்ஷன்ஸ் தான். நம்ம செயின் லூப் பண்ணியாச்சு. அதே மாதிரி கொஞ்சம் செயின் லூஸாக இருந்துச்சு, அதையும் டைட் பண்ணிக்கணும். இங்கேருந்து இது விராஜ்பேட். இங்கேருந்து ஒரு 10 kilometers தான் அவனோட வீடு. ஸோ ஃபஸ்ட்டு சாப்பிட்டு லஞ்ச் சாப்பிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகலான்ட்டு. இட்ஸ் ஆல்ரெடி 12:10. ஆல்ரெடி இது லேட்டு. பரவாயில்ல. இன்னைக்கு லஞ்ச் இது தான். ஸோ சாப்பிடுவோம், சாப்பிட்டு கிளம்புவோம். ஓ, செம்ம சூடாக இருக்கு. ஓகே, சாப்பிட்டு போகும்போது வ்ளாக் பண்ணுறேன். அண்ட் இதுக்கப்புறம் அவன் வீட்டுக்கு நேராக கிளம்பலாம். இந்த இடத்துல நீங்கள் வந்தீங்கன்னா யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல் வென் யூர் டிரைவிங். காலையிலேருந்து நல்லா தான் இருந்துச்சு, இப்போ பயங்கரமாக வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. சாப்பாடு திருப்தியாக சாப்பிட்டாச்சு. டே 1 லஞ்ச் சூப்பர். இங்க வீடுங்கள்லாம் பழைய காலத்து ஓட்டு வீடுங்களாவே இருக்கு. இன்னும் அந்த ஆத்தென்டிசிட்டி, அந்த வைப் கொடுக்குது நம்மளுக்கு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு.
இதா ரஷ்மிகா மந்தானா. ஓஹோ. ಹೌದಾ? பா, செலிபிரிட்டியோட வீடு இங்க தான் இது பாருங்க. ஆனா அவங்களாம் இங்க இருக்குவாங்களோ இல்லையோ யாருக்கு தெரியும். ரஷ்மிகா மந்தனாவோட வீடாம். வரும்போது கிளீனா காட்டுறேன் உங்களுக்கு. திருப்பி எப்பனா இந்த பக்கம் வருவான் இல்லை, அப்போ கிளீனா காட்டுறேன். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரிப்புக்கெல்லாம் போவீங்கன்னு நம்புறேன். அட் த எண்ட் ஆஃப் த டே சம்பாரிச்சோமா, சேர்த்து வச்சோமா, அப்படியே இருந்து அப்படியே செத்துட்டோமான்னு இருக்கக்கூடாது. ஆன அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ஊரை சுற்றி பார்க்கறது, ஒரு புது இடத்துக்கு போய் அந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, அது அடிக்கடி அப்பப்போ இருக்கணும். அது இருந்தால் தான் லைஃப்பில் கொஞ்சம் சுவாரஸ்யம் இருக்கும். இல்லைன்னா லைஃப் போர் அடிச்சிடும். எனக்கு நான் சந்தோஷமா இருக்கிறேன். அதே மாதிரி எப்பயுமே சேஃபாக வண்டியை ஓட்டுங்க. உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் மட்டும்தான் வண்டியை எடுங்க, இல்லைனா எடுக்காதீங்க. பிகாஸ் இட்ஸ் வெரி டேஞ்சரஸ் டு டிரைவ் லைக் திஸ். டிரைவ் லைக் திஸ் இல்லை, நார்மலாகவே எதுவாக இருந்தாலும் ஒரு ஒரு அந்த என்ன சொல்கிறது, ப்ராக்டிஸ் இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது. யூ ஷுட் ஹாவ் அ ப்ராக்டிஸ். அந்த ப்ராக்டிஸ் இல்லாமல் நீங்கள் காட் செக்ஷன்ஸ் எல்லாம் ஓட்டாதீங்க. ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் கிட்ட வந்தாச்சு வீட்டுக்கிட்ட. இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் டெஸ்டினேஷனுக்கு ரீச் ஆகிடுவோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு, இன்னைக்கு ஈவினிங் ஒரு கோயிலில் பூஜை பண்ணுறாங்களாம், அந்த பூஜைக்கு போவோம். ஸோ ஃபார் எவ்ரி திங் இஸ் கோயிங் குட். எந்த ஒரு தடங்களும் இல்லாமல், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போய்க்கிறோம் நல்லபடியாக. ஆல்மோஸ்ட் வந்து ரீச் ஆயாச்சு. இதுதான் டெஸ்டினேஷன். திருப்பியும் ஈவினிங் வெளியே போகும்போது கண்டினியூ பண்ணுறேன் vlog. நம்ம இப்போ எங்கே போய் நிற்கிறோன்னா இக்கப்பா. அது ஏதோ ஒரு பேர் வாயில கூட நுழைய மாட்டேது. ஸோ இங்கே ஒரு ஃபேமஸான டெம்பிள் இருக்கான். அந்த டெம்பிளில் இன்னைக்கு பூஜை. ஸோ அந்த பூஜைக்கு தான் நாங்கள் போயிருக்கிறோம். இங்கேருந்து நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் என்னமோ, 25 கிலோமீட்டர்ஸ். அண்ட் நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு 25 கிலோமீட்டர்ஸ். அண்ட் நாங்கள் வந்து ரீச் ஆனது வந்து ஆல்மோஸ்ட் 1:30 ஆயிடுச்சு. 1:30. அதுக்கப்புறம் குளிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ போயின்னுக்கிறோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல்மோஸ்ட் 5:50. ஸோ அங்கே போயிட்டு கோயிலெல்லாம் விசிட் பண்ணிட்டு திருப்பி வர்றதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 9 ஆகிடும். ஸோ போகலாம். அது வந்து முருகர் அப்புறம் சிவனோட கோயில், பாடி குட்டப்பா. ஸோ கோயில் பேர் வந்து பாடி குட்டப்பா டெம்பிள். நல்ல கோல்டாக இருக்கு வெதர். அதுக்காட்டி பனி இறங்க அதுக்காட்டி பனி இறங்கிருச்சு. இந்த இடத்துல ரோடு எவ்வளோ நேரோவாக இருக்கு பாருங்க. சின்ன சின்ன ரோடுங்க. ஒரு வண்டி போச்சுன்னா இன்னொரு வண்டி போகிறது ஆகாது. சொன்னால பிளைண்ட் டர்ன்ஸ், அதுக்கு தான் ஸ்லோவாக போகணுன்றது.
சன்செட் பாருங்களேன், சூப்பராக இருக்கு, பியூட்டிஃபுல், வேற லெவல்ல இருக்கு பாரு சன்செட். இதை தான் இப்படி இவ்வளோ நாளாக மிஸ் பண்ணிட்டு இருக்கோம். காலையில் சன்ரைஸையும் நைட்டு சன்செட்டையும் எத்தனை பேர் சிட்டியில் இருக்கிறவங்க பார்க்குறீங்க, அதை சொல்லுங்க முதல்ல. எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக தெரியுது பாருங்க சன்செட். இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னே நல்லா வெயில் அடிச்சிச்சு, அதுக்காட்டி மழை பெய்யுதுங்க. கிளைமேட் இந்த இடத்துல கணிக்கவே முடியல. நம்ம ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் கொஞ்சம் தூரம் வந்துட்டோம், ரீச் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் தான். பட் காட் செக்ஷன்ஸ்ன்றதால சூப்பராக இருக்கு பாருங்க, வேற லெவல். ஒரு ட்ராப்பாக விழுந்துனுக்குது மழை, வரும்போது ஃபுல்லாக சேராக தான் இருக்கும். வண்டியெல்லாம் சும்மா பாலிஷ் பண்ணி க்ளீனாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எல்லாம் காஃபி தோட்டம் தான், காஃபி தோட்டம். அதுக்கப்புறம் சில மரங்கள் நட்டு வச்சுருக்காங்க, ஏன்னா மண் சரிவு இங்கே ஜாஸ்தி நடக்கும் இல்லை, அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக மரங்கள்லாம் நட்டு வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸு, அங்கே தான் கோயில் இருக்குது. எப்படி இருக்கு பாருங்களேன். நம்ம கடவுளை நல்லா தரிசனம் பார்த்தோம். இந்த கோயில் ரொம்ப ஸ்பெஷல், நான் என்னன்னு உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகே, இப்போதைக்கு இந்த இடத்த விட்டு கிளம்புவோம். கடவுளே, போகலாம் போகலாம். தெய்வமே, நான் நினச்சி கூட பார்க்கல கோயில் இந்த மாதிரிலாம் ஒருத்தவங்க நடத்துவாங்க, இல்லை நம்மளுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட், இந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் நம்மளுக்கு கொடுப்பாங்கன்னு நான் நினச்சே பார்க்கல, நிஜமாக சொல்கிறேங்க. ஏன்னா மற்ற கோயிலுக்கெல்லாம் நம்ம போனால் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஆர்த்தியை காட்டுவாங்க, அதுக்கப்புறம் நம்ம பேர் கேட்டு அர்ச்சனை பண்ணுவாங்க. இங்கே நான் ஃபஸ்ட் டைம், என் ஃப்ரெண்டு இங்கே, அவனுக்கு பேரே இங்கே தான் வச்சாங்களாம். ஸோ இந்த கோயில் என்னத்துக்கு ஸ்பெஷல்னா அன்னதானத்துக்கு ஸ்பெஷலாம். இந்த இடத்துல எவ்ரி டே அன்னதானம் நடக்குது. ஆனால் அங்கே கொடுத்த சாப்பாடு, நிஜமாக சொல்கிறேன், நம்ம எவ்வளோ பேர் 5 ஸ்டார் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டாலும் அந்த டேஸ்ட் ஏன் வரமாட்டேன்னு எனக்கு சுத்தமாக தெரியல. செம்மையாக இருந்துச்சு சாப்பாடு. சாப்பாட்டை பற்றி அப்புறம் வரேன். இந்த இடத்துல வந்து ஒரு மாதிரி எனக்கு ஒரு வைபே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. கோயிலில் இந்த மாதிரி கூடலாம் நம்மளை ட்ரீட் பண்ணுவாங்களா? ஒரு பக்தனாக நம்ம போகிறோம், அந்த பக்தனை இவ்வளோ நல்லா நம்மளை ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு நல்ல ஒப்பீனியன் எனக்கு இந்த கோயில் மேலே வந்துருச்சு. ஒரு பக்தி ப்ளஸ் ஒரு என்ன சொல்கிறது, அந்த பீப்புளை வெல்கம் பண்ணிக்கிறது, நீங்கள் வாங்க அப்படின்ற அந்த இது இருக்கு இல்லைங்களா, சம்திங் எல்ஸ். நிஜமாக சொல்லணுன்னா நெக்ஸ்ட் டைம் நான் இங்கே வரும்போது எங்கள் ஃபேமிலியோட கண்டிப்பாக வருவேன். எங்கள் அப்பா அம்மாவையும் கூட்டின்னு வந்து இந்த கோயிலை பக்கா அவங்களுக்கும் காட்டணும், இந்த மாதிரி ஒரு கோயில் இருக்குது அப்படின்னு. இந்த இடத்துல வந்து நீங்கள் உண்டியில் போடுறதோ இல்லை நீங்கள் சாமிங்களுக்கு கொடுக்கறது, அதெல்லாம் நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல. அதை நீங்கள் பண்ணாலும் அவங்க அதை எடுத்துன்னு போயிட்டு அன்னதானத்துக்கு வச்சுக்கிறாங்க. யூ சச் அ பியூட்டிஃபுல் திங். தமிழில் ஒரு கோட் இருக்கு, தெரியுமான்னு தெரியல.
ஸோ தானத்தில் மிக சிறந்த தானம் அன்னதானம்னுவாங்க. நானும் அன்னதானத்துக்கு என்னால் முடிஞ்ச தொகையை நான் கொடுத்துட்டு வந்துட்டேன். நீங்கள் இந்த கூர்குக்கு வரீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேஸ் டு விசிட். பக்கா நீங்கள் இந்த இடத்த விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு மனசாந்தி கொடுக்கும். எனக்கு பர்சனலாக ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த அந்த வார்த்தைகளால் நம்ம அதை வர்ணிக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஓவரால் இந்த கோயிலுக்கு நான் ஃபேன் ஆயிட்டேன். சிவனை நம்மளா நினைச்சா பார்க்க முடியாது. சிவன் நினைக்கணும் நம்மளை பார்க்கணும், நீங்க என்ன பார்க்கணும்னு சிவன் நினைக்கணும். அப்பதான் சிவன் நம்மளுக்கு தரிசனம் கொடுப்பாங்க. இப்ப சிவனை நான் பார்த்துட்டு, நான் ஆக்சுவலி ராமேஸ்வரம் போறதா என்னோட பிளானு. போன மாசம் 28ஆம் தேதி ராமேஸ்வரம் போகணும்னு இருந்தோம். ஆனா ராமேஸ்வரத்துக்கு எங்களால போக முடியல சில பல காரணங்களால. அப்போ நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். என்னடா இது, நம்மளுடைய எவ்வளோ ஆசையோடு இருந்தோம். 2 months ஆக்சுவலி பிளான் பண்ணிட்டு புக்கிங் எல்லாம் ஆகிட்டு 2 months வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். எப்போ இந்த நாள் வரும், எப்போ ராமேஸ்வரத்துக்கு போவோம் அப்படின்னு. ஆனால் என்னால் போக முடியல. அதுக்கப்புறமா இந்த கோயிலுக்கு வந்துட்ட பின்னாடி அந்த ராமேஸ்வரம் போலன்ற அந்த ஒரு அந்த என்ன சொல்றது, அந்த கில்ட் இருக்கும்ல, அந்த ஃபீலிங் இருக்கும்ல, அது இல்லவே இல்லை இப்போ எனக்கு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு தரிசனம் எனக்கு இங்கே கிடைச்சிருச்சு. அதுவும் இந்த கோயிலை பற்றி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண விதம், நான் சத்தியமாக சொல்கிறேன், நீங்கள் நம்ப மாட்டீங்க. நீங்கள் இந்த இடத்த வந்து விசிட் பண்ணிட்டு உங்கள் கண்ணால் நீங்கள் பாருங்கள், உங்கள் காதால் நீங்கள் அவங்க சொல்கிறதெல்லாம் கேளுங்க. உங்களுக்கு கன்னடா புரியலன்னா, உங்களுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கன்னடா புரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள கூட கூட்டுக்குன்னு வந்து நீங்கள் இந்த கோயிலை விசிட் பண்ணுங்கள். தே வில் எக்ஸ்பிளைன் இட் டு யூ வாட் திஸ் கோயில், இந்த கோயில் எதுக்காக இந்த இடத்துல இருக்குது, இந்த கோயிலுடைய சிறப்பம்சங்கள் என்னன்னு அவங்க உங்களுக்கு க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்ணால் அவங்களுக்கு புரியாது. அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அது அது வேற ஒரு, எனக்கு இந்த பர்சனலாக இந்த கோயில் ரொம்ப பிடிச்சிருச்சு. ஓகே கைஸ், இந்த விலாகை இங்கேயோட எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த விலாகை நாளைக்கு கண்டினியூ பண்ணுவோம். அப்புறம் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அமுத்திக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த பெல் ஐக்கானை அப்படியே லைட்டாக தட்டி விட்ருங்க. அப்போ தான் நான் போகிற எந்த கண்டென்ட்டும் மிஸ் ஆகாமல் வரும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக. Stay tuned guys for the next vlog. Until then, this is your boy Ravi signing off. Peace out. Thank you.